ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் உமாபதி தமிழன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. வணக்கம் சார். நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் வாழ்வு குறித்து தொடர்ச்சியான விவாதங்கள், ஆதரவு, எதிர்ப்பு இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. நேற்று மகளிர் தினத்தில் அவர் தொடர்ச்சியாக திமுக அரசு, திராவிட மாடல் அரசு இலவச திட்டங்களை விமர்சிச்சுட்டு வராது. ஓசியில் கொடுக்குறாங்க, உங்கள் பணத்தை கொடுக்குறாங்கன்னு மாதிரிலாம் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த நிலையில் இவர் 2500 ரூபா பெண்களுக்கு கொடுப்பேன்னு வேற அறிவிச்சிருக்கிறாரு. அது அவங்க கொடுக்கறது எல்லாம் தப்பு, பட் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியும் பல்வேறு விஷயங்களை அறிவிச்சிருக்கிறாரு. அவர் இன்னொரு புறம் அவருடைய விவகாரத்து குறித்து, டைவர்ஸ் குறித்து வரக்கூடிய விஷயத்தில் அதெல்லாம் அவ்வளோ ஒருத்தான மேட்டரே இல்லை, அதை பற்றிலாம் நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு பேசியிருக்கிறாரு. ஆனால் அவங்க மனைவி, நான் ஒரு ஈழத்தமிழ் பெண், எனக்கு சிட்டிசன்ஷிப்பே பிரச்சனை, என் புருஷன் வீட்டில் மட்டும்தான் நான் இருக்க முடியும், ஆனால் என் வீட்டுக்குள்ளேயே என்னை விட மாட்டேங்கிறாருங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு மகளிர் தின விழாவில் அவர் பேசுகிறதும், அவர் மனைவி அந்த நேரத்தில் அழுகிறதும், இது எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அதாவது விஜய் ஆகப்பெரும் ஈத்தர பையன். அது முதல்ல நீங்கள் அவன் மாதிரி ஒரு ஈத்தரையை பார்க்கவே முடியாது. இவ்வளோ பேர் உயிரை கொடுக்க தயாராக. அதுதான், அதாவது ஹியூமன் கேட்டல்ஸில் எப்படி அப்படின்னா, இப்போ இல்லை, நீங்கள் பழங்காலத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா சரியா, நீங்கள் பைபிள் காலத்துக்கு முன்னாடியே, நான் மத ரீதியாக பேச வரல, அதற்கு முன்னாடியே நடந்த சம்பவங்கள், அதோட குறிப்புகள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்க, அந்த கதைகளில் வர்ணிக்கப்பட்ட விஷயங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்க மனித குத்தில் இருக்கிறவங்க அதான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி 80% ஹியூமன் கேட்டல்ஸ் தான். அவங்க புல்லை கொடுத்து மாடை எப்படி இழுத்துட்டு போகிறோமோ, ஆடை எப்படி இழுத்துட்டு போகிறோமோ அந்த பக்கமாக போயிடுவாங்க. அவங்களுக்கு என்னென்னா, அதுதான் நம்ம எப்பயும் சொல்கிறதா, ஈட் எஃப் அண்ட் டை தான் அவங்களோட சாப்பிட ப்ரொடக்டிவிட்டி செத்து போயிடுவான். இவனை எப்படி அவன் களிமண் மாதிரி தான், ஒவ்வொரு ஜென்ரேஷனும் களிமண் மாதிரி தான். இப்போ நீங்கள் இந்த ஜென்ரேஷனை நீங்கள் பெரியார் ஃபாலோவர் ஆக்கணும் அப்படின்னா ஆக்கிடலாம். அதை ஃபீட் பண்ணிங்கன்னா அந்த ஒரு 10 வருஷம் 20 வருஷம் அப்படியே இருப்பான். அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் விஜய் ஃபாலோவராக மாறினான்னா அப்படி போயிடுவான். அப்புறம் அவன் செருப்படி விளக்கு மாதிரி வாங்கி திருப்பி இது உலகம் கிடையாது, நம்ம தாத்தா ஒன்று சொன்னார், தாத்தாவுன்னு சொல்லிட்டு அதான் கரெக்டுன்னு அவன் மாறுறதுக்குள்ள அவன் பிள்ளை வேற மாதிரி மாறிடும். ஏன்னா இதெல்லாம் என்னன்னா, கட்டுக்கோப்பாக ஒரு ஆர்டரில் வளர்க்கப்பட்ட ஒரு மனிதர்கள் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவான். ஆர்டரே இல்லாமல் வளர்க்கப்பட்ட பார்த்தினியம் செடி மாதிரி தான் இவங்கெல்லாம். இப்போ இந்த பூமியில் எத்தனையோ செடிகள் இருக்கு, அதில் பார்த்தினியம் செடி பார்த்தீங்கன்னா அது தண்ணி ஊற்றோன்னா எதுவும் ஊற்றணும், அது பாட்டுக்கு காட்டுத்தனமாக வளர்ந்துடும். அதை போய் மேலே உரசினீங்கன்னா அரிக்கும், இல்லைன்னா ஏதோ தோல் நோய் வரும். சரியா? அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தினியம் செடி தான் இதெல்லாம். சரியா? இதை என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ இந்த முட்டாள்களை எப்படின்னா அப்படியே தக்க வைக்கணும், அவங்கள மெயின்டைன் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அது ஒரு சைக்காலஜி. அது அவனுக்கு அவனை ஏங்க விடுறது. இப்போ ஒரு பிச்சைக்காரனுக்கு கஷ்டப்படுறான், இப்போ ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு நெய் சோறு வாங்கி தரீங்கன்னு வைங்க. வாங்கி தந்தீங்கன்னா என்ன பண்ணுவான்னா, அவனோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, காலையிலும் சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடல, ஒரு 4 மணிக்கா மணக்க நெய் சோறு மட்டன் வறுவலோட நீங்கள் போகிறீங்க. என்னப்பா சாப்பிட்டியா? நான் பார்க்குறேன். அவன் எல்லாரையும் எதுமா வணக்கம் அப்படின்னு தான் சொல்லுவான். ஏன்னா அவன் சாப்பிட்றாரு, யாருக்கு எதாலும் ஐயா எஜமானேன்வா, பகவானேன்வா, அவன் வாழ்த்தி தான் என் பிச்சை எடுப்பான். புரியுது அவங்களுக்கு? அம்மா தெய்வத்தாயே மகாலட்சுமி அப்படின்வா, அது பெரிய பிச்சைக்காரியா இருக்கும். மகாலட்சுமி பார்த்து செய்யுமா அப்படின்னு தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் நெய் சோறு இதோட போறீங்கன்னு வைங்களேன், டக்குன்னு போட்டிங்கன்னா, ஐயா நீங்கள் நல்லா இருக்கணியா, அவங்க குடும்பம்லாம் நல்லா இருக்கணியா அப்படின்னு அதோட விட்டுருவான். அந்த நெய் சோறை தின்னோடனே திருப்பி ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா அவங்களுக்கு மறந்துடுவான். அதே அந்த நெய் சோறோ இல்லை பிரியாணியோ வச்சுட்டு, அப்புறம் சாப்பிடலையா நீ 2 வேளை? என்ன? ஆமையா, சரி உனக்கு தான் நெய் சோறு வாங்கிட்டு வந்திருக்கேன், மட்டன் வறுவல் இருக்கு. அப்படிங்களாயா? புண்ணியமாக போவீங்க, நீங்கள் பெரிய ஆளுங்க, நீதான் மகாபிரபு அப்படின்னு அப்படின்னு கையில் வச்சுட்டே அவன் பேசிட்டே இருந்தீங்கன்னு வைங்க. போடுவீங்களா போட மாட்டீங்களான்னு ஏங்கிட்டே இருப்பாங்க, பார்த்துட்டே இருப்பான், போட்டுருவாரா, பேசிகிட்டே இருக்காரு அப்படின்னு. சரிப்பா வா அந்த பக்கம் வா தரஞ்சிட்டு அப்படியே அவனை கூப்பிட்டு போயிடலாம். அங்கே போய் இங்கே நிலலாம் இல்லை, அந்த மரத்துக்கு கீழே போகுமா அப்படின்னோடனே அவன் குழம்பி போயிடுவான். அவன் இந்த நெய் சோறுக்கு செட் ஆயிடுவான் மைண்டில். புரியுதா? நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் வருவான். புரியுதா உங்களுக்கு? இப்போ வருவான் இங்கே உட்காரு, சரி உட்காரு. இப்போ இன்னொருத்தர் வராரு, அவர் உனக்கு ஸ்பெஷலாக கொண்டாடுறாரு, அதையும் சேர்த்து வச்சு இலைய விதி அண்ணா அவனை பொறுமையாக உட்கார வச்சு, நம்மளே இலையெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் வச்சுட்டு, ஆனால் இந்த சோறை போட்டுறவே கூடாது, அவனுக்கு இழுத்து வச்சு பெருசாக அவர் எதாவது செய்ய போகிறாரு,
அப்படின்னா அந்த ஹியூமன் மைண்ட் செட் என்னன்னா அதுக்கு அடாப்ட் ஆயிரும். ஐயா 2 வேளை சாப்பிடல, ஐயா பெருசாக ஏதோ அங்கேருந்து இங்கே கூப்பிட்டாரு, பனை மரத்து கடியிலேருந்து தென்னை மரத்து கடியில் கூப்பிட்டாரு, இந்த ஒருத்தர் இலை வாங்க போயிருக்காருன்னாரு, பெருசாக வைக்க போறாருன்னு அப்பயும் அவன் பசியில் என்ன பண்ணுவான், இலையை வச்சு அப்பயும் போட மாட்டாங்க. இப்படியே போட்டு அவனுக்கு வந்து உங்களை ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணி அதை இழுத்து ஒரு 1/2 மணி நேரம் அவனை அந்த அழுக விட்டு அவனை புகழ்ந்து பிச்சைக்காரன் அப்படி இருக்கணியா, அருமையான ஆளியா நீ அப்படின்னு சொல்லி அவனை புகழ்ந்து அப்படி இழுத்து ஒரு 3/4 மணி நேரம் இழுத்தா கூட நீங்க ஃபுல்லா அவனுக்கு ரிஜிஸ்டர் ஆயிருவீங்க. காலத்துக்கு உங்களை மறக்க மாட்டான். அதே நெய்ச்சோரை கொண்டு தட்டில் போட்டீங்கன்னா என்னன்னா தின்னு 5 நிமிஷத்துல உங்களை அடையாளம் மறந்துடுவான். அதுக்கு ஒரு பில்டப் கொடுத்து பல பேர்கிட்ட பிச்சை எடுக்கிறான், பல பேருக்கு காசு போட்டால் மறந்துடுவான். அடுத்த நாள் போனீங்கன்னா அந்த நேரம் மறந்துடும், இல்லை அடுத்த நாள். ஆனா இந்த இழுத்து அவனை சாவடி அடிச்சு ஏங்க விட்டு இந்த இலையை போட்டு அது ஒரு 15 நிமிஷம் தண்ணியை தொளிச்சு வச்சுட்டு இந்தப்பா தண்ணி குடி இந்த வந்துருவாரு. இந்த கறியை மறந்து வச்சுட்டு வந்துட்டாரு, கொஞ்சம் தான் இருக்குது, அது இன்னொரு பார்சல் வாங்கிட்டு சொல்லியிருக்கேன், ஒரு பில்டப்லாம் கொடுத்து 1 மணி நேரம் அவனை சாவடி அடிச்சு அதுக்கப்புறமா நீங்க போட்டீங்கன்னு வைங்க, அதை சாப்பிட்டவொடனே அவனுக்கு தேவாமிரதமா இருக்கும். சாப்பிட்ட ஐயா இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்க முகம் வந்து அவனுக்கு பதிஞ்சு போயிடும். நீங்க 10 நாள் கழிச்சு போனா கூட கண்டுபிடிச்சிடுவான். கண்டுபிடிக்கலன்னா என்னப்பா நெய்சோர் எப்படி இருந்துச்சு அன்னைக்கு அப்படின்னு, ஐயா நீங்களாயா வாங்கய்யா. இதுதான் விஜய் கான்செப்ட். இவனை வந்து வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருவாங்க, ஒளிச்சு வச்சுட்டு அப்பப்ப இவனை காட்டுவாங்க. ஹியூமன் கேட்டல்ஸ் இருக்கு பாருங்க, சைக்கோ நாய்ங்கலாம், இதெல்லாம் வண்டான் அப்படி உள்ள போயிடுவான், உள்ள போயிடுவான். இப்படியே இவனை வச்சு ஃபோக்கஸ் பண்ணி அது போக அவன் வந்த உடனே இவங்கெல்லாம் புகழ்வான். இந்த கிறுக்கு கூவைங்களை உங்களை மாதிரிலாம் உலகத்துல யாருமே இல்லை. பெண்கள் வந்து பயங்கர நான் தான் இது பண்ண போறேன், மாணவர்கள் நல்லா படிக்கணும்னா அடியாட்களை வைத்து எல்லாத்தையும் பொம்பளை யார் போட்டாலும் அசிங்கமா பேசிட்டு போயிடும். அது ஃபுல்லா பிளான் பண்ணி பண்றதுதான். ஆமா, அதுக்கு ஆள் வச்சு சம்பளம் கொடுத்து பண்றது. அசிங்க பொம்பளைன்னா ரொம்ப திமுக காரன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன மருத்துவர் அது இது நல்ல இதில் இருக்கவங்கள கருத்து பதில் சொல்லு, இவனை யாருன்னு தெரியும், நீ அவனோட பருத்து ரொம்ப அவமானம். இப்போ நம்மகிட்ட பெருசாக வரமாட்டாங்க, ஏன்னா நான் டைரெக்டாக அவங்க அம்மாவை தான் கூப்பிடுவேன். எதுக்குன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு, புரியுதா? ஓடி போயிடுவாங்க. உன்னால எப்படி பொறுத்து கொள்ள முடியும் இல்லையோ ஒரு சில விஷயத்தை தொட்டா, அதே மாதிரி நீ வந்து சொன்னாலும் அவர்களும் இது பண்ணுவாங்க, அது நேரடியாக டீல். இது காரணம் ஒன்று. 2வது, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு எங்களை ஆட்சி செய்து இதுல வந்து உனக்கு ஒரு இலவும் தெரியாத ஒரு டுபாகூர் நீ இந்த மண்ணை ஆளுவ, இந்த ஊர்ல நாங்க உட்காந்துட்டு நடுவரல சூப்பிட்டு உட்காந்துருப்போமா நீ முதலமைச்சர்னு சொல்லிட்டு, புரியுதா? உனக்கு என்ன தெரியும்? நீ ஊரை ஏமாத்தி தற்குறிகளை வச்சுக்கிட்டு நீ வந்து இந்த நாட்டோட முதல்வர், தற்குறிக்கு முதல்வராரு, தற்குறிகளுக்கு தலைவனாரு, அதை பத்திலாம் யாரும் கேட்க போற? நீ வந்து எங்களை ஆள்வியா? நாங்கெல்லாம் சொம்பு வீட்டு உட்காந்துருக்கணும் உனக்கு வேண்டா அப்படின்றதுதான் இவன் மேல ஒரு இது. ஏன்னா இவனை போன்ற ஒரு கேடு கெட்டவர்கள் பப்ளிக்காவே கிடையாது, யாருமே பப்ளிக்கா சொல்றான், ஒருத்தன் பப்ளிக்கா பிஹேவ் பண்றான், பப்ளிக்கா ஒரு குற்றச்சாட்டுக்கு ஒருத்தைய கூட்டு வரான் கூட. ஒரு அடிப்படை அதாவது மனித இனம் மனைவியை வந்து அது மனைவியை விடுங்க, ஒரு மனிதன் எப்படி வாழ்வானா அடிப்படை தத்துவம் ஒண்ணு இருக்குல்ல, மனித தத்துவம்னு ஒண்ணு இருக்குல்ல, வாழ்க்கை தத்துவம்னு, அதை பூராமே இவன் பிரேக் பண்றான். செத்தா வருத்தப்பட மாட்டான், அங்க போக மாட்டான், அவனை புணத்தை போட்டு அவனை இங்க வர வைக்கிறான். புரியுதா அவங்களுக்கு? அப்படியே அதாவது சராசரி மனிதர்கள் திங்க் பண்றதுல இருந்து இவன் வித்தியாசமா போயிட்டு இருக்கான். மனித வாழ்க்கையில இருந்து வேற ரூட்ல நான் போறதாண்டா ஸ்டைல் வாங்கடா இங்கன்றான். அதே ஒரு கல்யாணத்துக்கு ஒரு நடிகையை பத்தி கோர்த்து விட்டு பேசுறாங்க, அவளை கூட்டிட்டு கல்யாணத்துக்கு போறான், இவனுக்காக செத்தவன் வீட்டுக்கு போகாம அவனை வர வச்சு அவனுக்கு வந்து காசு கொடுத்து அனுப்புறான். இது எவ்வளவு பெரிய ஒரு உலகத்திலே இங்க ட்ரம்ப் கூட பண்ண மாட்டாங்க. அதை புரியுதா உங்களுக்கு? ட்ரம்ப் அதை பண்ண மாட்டான், நெதன்யாகு என்கிற கொடூரன் கூட அதை பண்ண மாட்டாங்க. பாலஸ்தீனெல்லாம் செத்துட்டீங்களா, வாங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்ற, எல்லாம் கிளம்பிங்க வாங்கன்னு சொல்ல மாட்டான். அவங்க கூட பாலஸ்தீனத்துக்கு போய் தான் பார்த்தான், சண்டை முடிஞ்சிச்சா எல்லாத்தையும் கொண்டீங்களான்னு. புரியுதா? இவன் வந்து செத்தவனை வீட்டுக்கு வர வச்சு பாக்குறான். அப்படி யாரா நீ? ரஜினிகாந்த் போட அந்த பிரச்சனை வர மாட்டேங்குது, சாவுக்கு போறாரு, அசால்ட்டா போயிட்டு வர்றாரு. ரஜினி கமலஹாசன் போயிட்டு 50 வருஷத்துக்கு முன்னாடி தனக்கு சினிமா அந்த நடிப்பு சொல்லி தந்த ஒருத்தருடைய இதுக்கு அப்பார்ட்மெண்ட்ல சாதாரணமா போய் மாலை வச்சு வணக்கம் வச்சுட்டு வர்றாரு. அது வேறங்க. இப்ப யார் செத்தாலும் போறாருங்க. ஆமா, இதுல போறாரு, அவரை பார்க்கலாம். இவனை வச்சு பில்டப் கொடுக்குறாங்க, இந்த தற்குறிகளை வச்சு இவனை வச்சு பூஸ்டப் கொடுத்து இவனை ஒரு பெரிய சக்தி மாதிரி காட்டுறாங்க. இது மிக ஆபத்தான ஒரு விஷயம். புரியுதா உங்களுக்கு?
ஸோ இது ஒரு பக்கம் இருக்கா, இது ஒரு பக்கம். நீங்கள் வந்து மனைவியை சொல்கிறீங்க, இவன் சைக்கோங்க, இவன் எல்லாத்தையுமே ரிவர்சல் தான் செய்வான். நீங்கள் வந்து ரெகுலராக உங்கள் கண்ணாடி போட்டு பார்க்கக்கூடாது இவனை. மனைவினா இப்படி இருப்பாங்க, டைவர்ஸ் ஆனால் இப்படி பண்ணுவாங்க, இவ்வளோ கொடுத்துட்டு ஒதுக்கிடுவாங்க, அதை பற்றி பேச மாட்டாங்க. இவன் வந்து என்னன்னா நீதிமன்றத்துக்கே சவால் விடுறான், அரசுக்கு சவால் விடுறான், சினிமாவுக்கு சவால் விடுறான், ஏன்னா எல்லாத்துக்குமே சவால் விடுறான். எதுவுமே பதில் சொல்லாமல் என்ன பண்ணா பதிலை வந்து தலைகீழா பண்ணி காட்டுறான். புரியுதா அவங்களுக்கு? செத்துட்டாங்க அப்படின்னா அவனை இங்கே வர வைக்கிறான். இந்த உலகத்திலே நடக்காது. ஒருத்தனுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு அங்கதான் போவான். அப்ப அந்த எச்சக்கலைஞ வந்து ரைட்டா, அதுகள் வந்து தேடி இவனை பார்க்கணுன்றக்கா வருது. அப்ப அதுக எவ்வளவு மானங்கட்ட கீடுகட்ட குவைகளா இருக்கும்னு பாத்துங்க. ஒரு கட்சி, அந்த கட்சியோட பொதுச் செயலாளரை உள்ள விட மாட்டாங்க, அவன் அங்க போய் விழுகிறான். எல்லாமே அதுல பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல தான் நடக்கும். முண்டை முழிக்க பொண்டாட்டியை துரத்து விட்டு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு மாசத்துக்கு முன்னாடி இல்ல, பொண்டாட்டியை வீட்டுக்குள்ள விட மாட்டேன் வெளியே போடின்னு கதவை சாத்திட்டு மகளிர் தின விழா கொண்டாடுறான். அதுல எவ்வளவு பேர் கலந்துக்கிறாளுங்கன்னா அப்ப அவங்களோட மென்டாலிட்டிலாம் எப்படி இருக்கும்? மனைவிக்கான வாழும் உரிமையே மறுக்கிறாப்புல. அதை வாழும் உரிமை மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள விட, ஏங்க உங்க வீட்டுக்கு நான் வரேங்க, விரோதியா கூட இருக்கேன், எனக்கு ஒரு தலை சுத்துது, கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க, என்னங்க சரி வாங்க உட்காருங்கன்னு சொல்லி ஒரு ஃபேனை போட்டு ஒரு தண்ணியை கொடுத்து கூட 26 வருஷம் வாழ்ந்து 2 பிள்ளைங்களை பெற்று வளர்த்து ஆளாக்குனா ஒரு பெண்ணு நீ வந்து டைவர்ஸ் பண்றதுன்னா பண்ணு. ஏன் இவ்வளவு நாள் பண்ணல? 5 வருஷமா என்ன பிடிக்கிட்டு இருந்த நீ? அப்ப நீ சட்டத்தையும் ஏமாத்துறவன் தான் நீ. ஏற்கனவே நீ வந்து இன்கம் டாக்ஸையும் ஏமாத்துறவன், மத்திய அரசுடைய துறையை ஏமாத்துறவன், உன் வண்டி வேணும்னா அதை ஏமாத்தி கொண்டு இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஒரு வில்லனை வந்து இவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்க அப்படின்றதுதான் தமிழ்நாட்டோட இந்த தற்குறிகள்லாம். ஒரே ஒரு விஷயம், இவர்கள் எல்லாமே வந்து காணாம போயிடுவாங்க, அழிக்கப்பட்டு விடுவார்கள் அரசியல் ரீதியா. ஆனா இப்படி ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்றத காட்டினதுக்கு தான் விஜய்க்கு நம்ம நன்றி சொல்லணும். தமிழ்நாட்டுல இருக்குடா இவ்வளவு கேடு. நீங்க பீகாரை பேசுற, யூபிஏ பேசுற, ஒரிசா பேசுற, வெஸ்ட் பெங்கால பேசுற, உன் ஊர்லேயே இந்த மாதிரி தற்கொலை வந்து அவனை விட அதிகமாக இருக்கு அப்படின்றதை காட்டி கொடு. இவ்வளவு பெண்கள் கேடுகட்ட நிலைமையில இருக்காளுங்கன்றத காட்டி கொடுத்தது இருந்தது. ஒருத்தி சொல்றா நான் புருஷனா வரேன்றான், பொண்டாட்டியா வரேன்றான். அப்படி சொன்னா பரவாயில்ல, பொண்டாட்டியா வரேன்னு சொன்னது கூட ஏத்துக்கலாங்க. எம்ஜிஆருக்கும் இதே மாதிரி கிரேஸ் இருந்தது, கமலஹாசனுக்கு இருந்தது. நேற்று வரையும் தங்கச்சியா இருந்தோம், தேவைப்பட்டா பொண்டாட்டியா இருப்போம். இந்த வார்த்தைக்கு என்னங்க அர்த்தம்? இல்லை, அதை தான் இப்படி இருக்கு. அப்ப இன்னொருத்தி ராட்சசி மாதிரி கத்துறா, ஒருத்தி நிர்வாணமா வீடியோ போடுறான், அது தடை பண்ணிட்டாங்க இப்போ ஃபேஸ்புக்கில். அவன் மன ரீதியாக பாதிக்கப்பட்டவன். அவன் அப்படி உடல் உறவு வச்சுக்கிற மாதிரியே டெய்லி வீடியோ போடுவான், அதுதான் அவளோட வேலையை. இதையும் ஆதரிச்சு பேசுவாங்களே விஜய் கட்சியில, ஆதரிச்சு பேசுவாங்க. இவன் ஒரு வாய் கூட திறக்கலைங்க. இவன் வந்து கட்டிய மனைவி அதாவது ஒரு எப்படி இந்த சமூகம் இருந்ததுன்னா, இந்த கலாச்சாரம் இருந்ததுன்னா, அது மதத்தை பின்பற்றுபவர்களாக இருந்தாலும் சரி, மத நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, இந்த தமிழர்களாக இருக்கக்கூடிய, தென்னிந்தியர்களாக இருக்கக்கூடிய, திராவிடர்களாக இருக்கக்கூடிய இந்த 4 மாநிலத்திலையும் எடுத்துங்க, ஏன் வட மாநிலத்தில் கூட எடுத்துங்க, சரியா? ஒரு மனைவி என்பவள் வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு அப்பன் வந்து ஒருத்தண்ட கையை பிடிச்சி கொடுக்கறது காரணமே எனக்கு அடுத்து நீ அவளை பாதுகாக்கணுன்றது. அவளை எல்லா சூழ்நிலையிலையும் நீ பாதுகாக்கணும், காப்பாற்ற வேண்டும், அவளை பாதுகாத்து ஒன்று இமை போல் பார்க்கணும் தான் நம்மளுடைய கலாச்சாரமே. நீங்கள் தீக்கால இருந்தாலும் தாலி கட்டலைன்னா என்ன, கையை பிடிச்சி தானே கொடுப்பீங்க, பார்த்துக்கப்பா இந்த பொண்ணை கண்கலங்காம பார்த்துக்கன்றதான் அர்த்தம். ஸோ இவன் வந்து அந்த பொண்ணை கண்கலங்க வச்சு, இவன் கூட இருக்கவனை வச்சு, இவன் கூட இவன் கூட 26 வருஷம் வாழ்ந்த ஒரு பெண்ணை வந்து இவனோட இணைய அடியாளுகளை, எச்சக்கலை நாய்களை வச்சு கேவலமா தன் மனைவியை கேவலமா பேச சொல்லி இவனே தூண்டி விடுறான்னா, இப்ப இவன் எவ்வளவு மோசமானவனா இருப்பான். இவன் இவ்வளவு பேர் ஃபாலோ பண்ற இவர்கள்லாம் யாருன்னு பாத்தீங்க, பெண்கள் அதை ஆதரிக்கிறாங்க. சொல்லாதீங்க, பெண்கள்னு அதெல்லாம் சொல்லாது, ஏதோ ஒரு ஜென்மங்கள், அது ஒரு ஜந்துக்கள், அது பூராமே ஜந்துக்கள் தான், புரியுதா? உனக்கு வந்து விஜயை பிடிச்சிருக்கு அப்படின்னா விஜயை பாராட்டுறதோட நீ சங்கீதாவை பேசுறதுக்கெல்லாம் உங்களுக்குலாம் எந்த அருகதையும் கிடையாது, புரியுதா உங்களுக்கு? அது ஒண்ணு. ரெண்டாவது, இவர்களோட தேவைகள் பூராமே வேற. இவர்கள் விஜய்கிட்ட எதிர்பார்க்கறது வேற. ஒண்ணுதான், அதை விஜயால கொடுக்கவும் முடியாது. அதை அறிவுபூர்வமான அறகுற ரசிகைகளுக்கு தெரியாது, போந்து பேசிட்டு போயிடுவாளுங்க. இந்த சில்லறைகள் வந்து எதிர்பார்க்கறது எல்லாமே ஒண்ணுதான் விஜய்கிட்ட, அது விஜயால கொடுக்க முடியாது. விஜய்கிட்ட வந்து தோடு, மோதிரம், செயின்லாம் இவளுக்கு எதிர்பார்க்கல, 2000 ரூபாய் பணம் எதிர்பார்க்கலன்னு அதையும் ஓப்பனா சொல்லிட்டாளுங்க. அவளுங்க ஒரு விஷயத்த எதிர்பார்க்குறாளுங்க, அதை விஜயால கொடுக்க முடியாது. விஜய் அமெரிக்க அதிபர் ஆனாலும் கொடுக்க முடியாது.
அவளுக்கு தயாரா இருக்காளுங்க அதுக்கு. இதுதான் அந்த கான்செப்ட். அது இப்போ பசங்களும் இறங்கிட்டான். நான் அடுத்த ஜென்மத்துல மனைவியை வரேன். நான் என்ன சொல்றேன்னா, ஆமா அவன் நான் பெண்ணா பிறக்க விரும்புகிறேன். அது ராஜ்மோகனா யாரோ ஒருத்தர் அந்த விஜய் கட்சிக்காரர், எங்கள் அண்ணன் விஜய் அண்ணன் மகளிர் தினம் கொண்டாடுறத பார்த்தா நான் ஏன் பெண்ணா பிறக்கக்கூடாதுன்னு. ஏன் இப்போ கூட ஆப்ரேஷன் பண்ணிட்டு போ, பாம்பேக்கு நானே கூட கூப்பிட்டு போறேன், வா உனக்கு. பாம்பே கூட வேணாம், இங்கே ஒரு டாக்டர் இருக்காங்க. மாறிட முடியும், முழுசா மாறிட முடியுமா? மாற்றிடுவோம். ராஜ்மோகனை மாற்றுறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அவருக்கெல்லாம் கட்சி மாறிடுவார்ல, எலெக்ஷன் தோத்துட்டா கட்சி மாறினா. நான் சொல்றது இதே மாற்றிடுவோன்றேன். நீ தாய்லாந்து வரைக்கும் கூட போக வேண்டாம், இங்கே பாம்பேல சிலிக்கான் இதெல்லாம் பண்ணுறாங்க, பண்ணி டக்குன்னு கூட இருந்துரு. நீ எடுத்து அடுத்த ஜென்மத்துக்கு அடுத்த வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். ஏன்டா உங்களுக்கு பதவியும் காசு கொடுத்தா எது வேணாலும் பேசுவீங்களாடா? இப்படி பேசுறது அநாகரிகமாக தெரியல. கேடு கெட்டவனுங்கள் இவங்கெல்லாம் வச்சு ஒரு கட்சியெல்லாம் வந்து கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கான், இவெல்லாம் வந்து ஜெயிச்சு இந்த மக்களுக்கு செய்ய போகிறானா? 2026 இவனை ஓட வரட்ட போகிறாங்க, தெரிச்சு ஓடிடலாம். அதோட இப்போ வந்து நம்ம பிஜேபிக்கே ஒரு வேண்டுகோள் வைக்கணும் இந்த விஷயத்தில். இவன் வந்து ஆபத்தானவர்கள், இவர்களை வந்து அரசியலை விட்டு அப்புறம் பிஜேபி தானே இயக்குது. பிஜேபியை விட ஆபத்தானவங்க. பிஜேபி தானே இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை விரும்புது, தமிழ்நாட்டில் வேணும்னு. அது விரும்புறோட வினையை நம்ம சொல்லிட வேண்டியதான். இன்னும் உனக்கே வினையா போயிடும். கலாச்சார சீர்கேடு, இந்த மனித குல சீர்கேடை பற்றி நீ பேசுறீங்கல்ல, ஏதோ ஒரு ஆங்கிளில் பேசுறீங்கல்ல, இவன் தான் உங்களுக்கு பெரிய இதாக வரப்போறான். இந்த தற்கொலை கூட்டம் தான் ஒரு பெரிய கேடு கெட்ட கூட்டம் வரப்போகுது. இல்லை இப்போ எம்ஜிஆருக்குலாம் லேடிஸ் மாஸ் வந்துச்சுன்னா பெண்களை காப்பாற்றுவாருங்கிற இமேஜை வச்சு தான் கடைசி வரை அவர் மெயின்டைன் பண்ணார். அம்மா, வயசானவங்க, தங்கச்சி, மனைவி காப்பாற்றுவார், அடுத்தவன் மனைவி அடித்தா போய் தடுத்து நிறுத்துவார். இந்த இமேஜ் தான் கிராமத்து பெண்கள் மத்தியில் உயிராக இருந்தது. இப்போ இவர் வந்து நமக்குள்ள மீட்க வந்த கடவுள்னு. இப்போ கிராமத்து பெண்கள்கிட்ட யாரா மீட்டாரா? அது இல்லை, ஒரு புருஷன் தூக்கி போட்டு மிதிக்கிறது மீட்ல, சட்டம் தான் மீட்டுச்சு, காலம் தான் மீட்டுச்சு, சயின்ஸ் தான் மீட்டுச்சு. ஆமாம், இல்லை அந்த அறிவு தான் மீட்டுச்சு. புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ நம்ம சின்ன வயசுல எந்த நேரத்தில் பார்த்துருக்கோம், தூக்கி போட்டு ஏறி மிதிப்பாங்க பொண்டாட்டியை. இப்போ அதெல்லாம் குறைஞ்சிருக்கா? இங்கே கை வைங்க பார்ப்போம். டொமஸ்டிக் வயலன்ஸு, ஃபேமிலி, குடும்ப நல வன்முறை தடுப்பு சட்டம் பெரியதாக இருக்குது. வேடிக்கை பார்த்தாலே உங்களை பிடிச்சி போயிடுவாங்க. குடும்ப சண்டையை வேடிக்கை பார்த்து இந்த ஜீவா கை அந்த பெண்ணை அடிப்பதை நீ ரசிக்கிறாயா? இருப்பா அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு இப்போ நிலைமை. ஸோ இப்படி தான் இருக்கு. இவங்கெல்லாம் அழித்தொழிக்கப்பட வேண்டியவர்கள், அப்புறம் சமூகத்திலேருந்து அப்புறப்படுத்த வேண்டிய சைக்கோக்கள். நேற்று பார்த்தீங்கன்னா கத்துறாளுங்க முன்னாடி உட்காந்து எப்படி பண்ணி வச்சிருக்காங்கன்னா, இரும்பு வேலி போட்டு அடைச்சி வச்சு இவளுகளை அது மேலே துணியை போட்டு மூடி வச்சிருக்காங்க. இது வரைக்கும் தப்பி ஓடி வந்துருவாளுங்கன்ட்டு. அப்ப எந்த தரத்துல உன்னைய டீல் பண்றான்றத பாரு. உன்னை ஒரு அது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். நம்மள ஒரு ஆட்டு மந்த மாதிரி நடத்துறாங்க. அவங்க ஆட்டு மந்ததான்றது தெரியும். ஏன்னா விட்டா அவங்களே ஏறி குச்சி வந்து விஜய் காலி பண்ணிடுவாங்க. மோசமான நிலைமைக்கு விஜய் போக வேண்டியது வரும். அதனால அடைச்சி போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா அவர்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு விஜய்க்கு தெரியும். விஜய்கிட்ட அவங்க என்ன எதிர்பார்க்கணும் அவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன எப்படின்றது விஜய்க்கு தெரியும். அதனால அடைச்சி வச்சிருக்காங்க. ஏன்னா வேற மாதிரி சம்பவம் நடந்தது. கணவன் மனைவி சேர்ந்து வராங்களா விஜயை பார்க்க? எந்த விஜயை பார்க்க கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து வராங்களா? சேர்ந்து அது அறக்கிறீங்க சில பேர் இருக்காங்க. அவளும் விஜய் ரசிகர், நம்மளும் விஜய் ரசிகர் இருந்தா என்ன ஆயிரப்போகுது அப்படின்ட்டு ஒரு குரூப். ஆனா எப்படியா இருந்தாலும் புருஷனை விட விஜய் தான் பிடிக்கும். எங்க உலகத்துல 2 கான்செப்ட் தாங்க, 2 பேர் தாங்க இருக்காங்க. 2 மனநிலை கொண்டவர்கள் தாங்க மெயின். ஒண்ணு வந்து அப்படின்னா, இப்போ ஒரு பெண் இருக்கு, அந்த பொண்ணை மீறி நீங்க ஒரு தொட்டுட்டீங்களா, ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்கன்னா அதுதான் இந்த உலகத்துல மிகப்பெரிய கிரைம் இன்னைக்கு வரைக்கும். எந்த நாடா இருந்தாலும், ஈரானா இருந்தாலும் சரி, இஸ்ரேலா இருந்தாலும் சரி, அமெரிக்காவா இருந்தாலும், எதா இருந்தாலும், ஒரு பொண்ணை போயிட்டு இருக்கா, அழகா இருக்கா, அவளை தூக்கிட்டு போயிட்டீங்க, பண்ணிட்டீங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்க, அதுல இருந்து தான் ஒரு போரே வெடிக்கும். ஏன்னா அதுதான் அந்த பெண்ணுடைய தன்மானம். எப்படி நீ வந்து ஒரு பொண்ணை தொட போச்சுன்னு இந்த குரூப் ஒன்றா இருக்கல. இன்னொரு குரூப் என்னன்னா, ஏமா விடுமா, என்ன ஆகி போச்சு இப்போ, சரி 2 பேரும் ஏதோ பண்ணிட்டாங்க, சரி ஏதோ பண்ண விடு, என்ன ஆகணும், என்ன குறைஞ்சி போயிட்ட நீ அப்படின்ற குரூப் ஒன்று. இதுல இந்த 2வது வகை தான் இந்த கூட்டம்லாம். புரியுதா உங்களுக்கு? அதனால இதெல்லாம் வந்து நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இந்த சினிமா நடிகர்கள் வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு தான் ஜெயிக்கிறாங்க ஒவ்வொரு முறையும். சினிமாவை பார்த்து இவன் நம்புகிறான் இவர் நல்லது செய்வார்னு. இப்போ விஜய் உருவாக்கி வச்சிருக்க பிம்பம் இருக்குல்ல, இப்போ பிரியமானவ படத்தில் தாலியோட முக்கியத்துவம், பெண்ணோட முக்கியத்துவம், இந்த திருவிழாமணத்துள்ள காதலிக்காக இருப்பது, பூவை உனக்காக ஒரு பொண்ணு காதலிச்சாலும் காதலிக்காட்டும் இவர் காதலிச்சிட்டா ஒரு தடவை பூத்தது தான். ஆனால் இன்னைக்கு
மனைவி வந்து என்னை வீட்டுக்குள்ளே விடுன்னு சொல்கிறதுக்கு கோர்ட்டில் கேஸ் போடக்கூடிய நிலையில் இருக்குது, என்னை இந்த அளவு கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்கிறாங்க. அதை பற்றி பேசுனா அவெல்லாம் எனக்கு ஒரு ஒர்த்தே கிடையாதுன்னு ஓப்பனாக பேசுகிறாரு மகளிர் தினத்தில். அது ஒரு அவ்வளோ ஒர்த்து கிடையாது நீங்கள் பேசுகிற அளவுக்குன்னா. என் பொண்டாட்டி அவ்வளோ ஒர்த்து இல்லை, அவளாம் ஒரு ஆளான்னு திருப்பி பெண்ணை அவமானப்படுத்தி. எதுக்கு அவளை கல்யாணம் பண்ணி 26 வருஷம் வாழ்ந்த உனக்கு இன்னைக்கு ஒருத்தர் இல்லாமல் தான் போனேன். அன்னைக்கு லண்டன் பொண்ணுன்னு போனேன் அவங்க அப்பா. நீங்கள் இப்போ இது ஈழத்தமிழர் மத்தியிலையும் ஒரு என்ஆர்ஐ பீப்புள் மத்தியிலும் அதிருப்தியாக இருக்கும். இல்லை என்ஆர்ஐ பீப்புளெலாம் அதில் அங்கே ஒரு லூசுக்கு இருக்கீங்க இருக்காங்க யாழ்ப்பாணத்தில். இதே தற்கொலை கும்பல் உலகம் பூரா இருக்குங்க இந்த ஜென்ரேஷனில். அது ஃபுல்லாகவே அப்படி இருக்கு. அதோட மனநிலையை மாற்ற முடியாது. இல்லை இப்போ தன்னுடைய சஞ்சய் அந்த விஜயோட மகன் மனநிலையிலேருந்து பாருங்க, என் அம்மா கொடூரமான மனநிலையில் இருப்பாங்க. சஞ்சய் ஆசிரியர் என்னுடைய நண்பர் சொன்னார், ஒரு தந்தை வந்து என்ற இருக்க ஸ்டூடெண்ட்ஸு, அவர் பேஸ்கெட் பால் ஏதோ கோச், அவர் என்னோட இருக்க ஸ்டூடெண்ட்ஸு அவங்க அப்பா வந்து வேறு ஏதாவது இல்லீகல் அஃபேர் வச்சு வீட்டில் சண்டை நடந்து அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்கனோ இல்லை வீட்டில் இருந்த தொடர்பான சண்டை வருது அப்படிங்கும்போதே அந்த அப்பாவை வந்து அந்த பையன் டோட்டலாக வெறுத்துருவானோ சின்ன வயசில். திடீர்னு உங்கள் அப்பா ப்ரோட்டோகால் படி கேட்பாங்களா, நீ என்னப்பா பண்ணுறவங்க வீடு எங்கே இருக்குது அப்படின்னு ஸ்போர்ட்ஸ் வரிசையாக நிற்க வச்சு கேட்கும்போது, அப்புறம் அவங்க அப்பா என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னு கேட்டாலே அவன் முகமே மாறிடுமா. இந்த இல்லீகல் அஃபேர்ஸ் உள்ள இந்த அக்னி நட்சத்திர கார்த்திக் கேரக்டர் அதுதான் ஒரிஜினல் சைக்காலஜி. உங்க அப்பான்னு கேட்டான் யாரான்னு. அப்போ வந்து அந்த பசங்களுடைய மனநிலை வந்து அதுவும் ஊரு பூரா நம்ம அப்பனை பற்றியே பேசுகிறாங்க. இவனும் வந்து அதே மாதிரியே அவளை கூட்டு வரான் அப்படிங்கும்போது அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. இவன் 4 பேர்ட்ட அப்படி இல்லைன்னு சொல்லி வச்சிருந்தா கூட என்னது இல்லை அங்கே பாரு டிவின்ட்டு ரொம்ப அசிங்கமாயிரும் அவருக்கு. அந்த மாதிரி அதுவும் பையன் அறியாத வயசுல 20, அவன் கல்யாண வயசுல உள்ள பையன். அதான் கொடுமை. அவன் ஜோடியாக சுற்றி பார்க்கல, அவன் ஜோடியாக சுற்றலாம், அவங்க அப்பா ஜோடியாக சுற்றிக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் நாட்டாப்பா ஜோக்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. கவுண்டமணி செந்தில் பொண்ணு பார்க்க போகிறேன், பொண்ணை பாருகிறோட கவுண்டமணி வெக்கமாக இருக்கணும். அதான் கட்டிக்க போகிறவரே வெக்கப்படல, நீங்கள் கவுண்டமணி கட்டிக்க போகிற எங்கள் அப்பனுக்கு பார்த்தீங்க. அது மாதிரி அந்த ஜோக்கை போட்டு ஓட்டுறாங்க சார். அதுதான் உண்மை. உண்மை அதுதான். ஜோக்கை போட்டு ஓட்டுறது என்ன உண்மை அதுதானே. உண்மையிலே அது படத்தில் ஜோக்கு மாதிரியே நடந்துருச்சு. இப்போ சஞ்சய் அந்த கோவத்தில் தான் இருப்பாப்புல. இப்போ சஞ்சய் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தா முடிஞ்சு அப்படிங்கிறாங்க எல்லாருமே கூப்பிட்டு. அவங்க அம்மாவை விட்டு அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சின்ன பசங்க அவன் வாழ்க்கையிலே நொந்து போய் அலைஞ்சிட்டு இருக்கும்போது அவங்க அப்பனை பற்றி என்னத்தை சொல்றது, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இல்லை இப்போ லீகலாக, அதாவது தார்மீக கோவத்தை விடுங்க, சட்டப்படியே அவங்க அம்மாவுக்கான உரிமையை அவங்க மகனுக்கான உரிமையை மறுத்து வச்சிருக்கிறாப்புல. அவர் சட்டப்படி மனைவிக்கு மகனுக்கு அந்த வீட்டில் உரிமை உண்டு, எல்லாத்தையும் மறுத்து வச்சுக்கிறாப்புல. இதில் ஆமாம் நான் இன்னொரு பெண்ணோட தான் இருக்கேன்னு பகிரங்கமாக அறிவிக்கிறாப்புல. தான் கட்சியில் போய் அவங்கெல்லாம் ஒரு ஒருத்தர் இல்லைங்கிறாப்புல. தொடர்ச்சியான அவமானங்களை தான் அம்மாவும் தானும் சந்திக்கும் போது அந்த பையன் பேச ஆரம்பிச்சா என்ன நடக்கும்? எல்லாரும் பேசுவாங்க, பேச வேண்டிய நேரத்துக்கு வெயிட் பண்ணுவோம். சஞ்சய் கண்டிப்பாக பேசுவாப்புல. சஞ்சய் பேசுகிறாப்புல எல்லாம் அவங்க மனைவி வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்து வச்சுட்டாங்க. அவங்க பெர்மிஷனோட அது வெளியே வரும். அவங்க வழக்கறிஞர் சொன்னால் அது வெளியே வரும். விரைவில் வெளியே வரக்கான வாய்ப்பு இருக்கு. சங்கீதா சஞ்சயோ கண்டிப்பாக ஒரு அதிர்ச்சியான ரிப்போர்ட் வரப்போகுது. அதிர்ச்சியெல்லாம் கிடையாது. அவன் எதுக்கு உண்மை விஜய் எதுக்குமே அதிர்ச்சி ஆகிறார். அறிவுள்ளவர்கள் அதை பார்த்து, அறிவுள்ளவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த காட்சிகள், இந்த விஜயோட நடவடிக்கைகள், விஜயோட இப்போ கடந்த கால இதெல்லாம் பார்த்தாலே அவங்களுக்கே தெரியும். இந்த சொல்லி வேற தெரிய வைப்பாங்களா? அறிவுள்ளவர்கள் தெரியும். இந்த தற்கூரிகள் இருக்குன்னு இவளை வந்து ஆசைப்படுறாங்க விஜய் மேலே. ஒரு நாள் விஜயோட எதுனா பார்த்து ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படின்னா நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. அதுதான் இவர்களுடைய முழுக்க நோக்கம். அந்த கும்பல் தான் இது போறாங்க. ஸோ அதையும் கம்பேர், வாழ்வியல் இருக்க பெண்களையும் பிற பெண்களையும் படிப்பறிவு உள்ள பெண்களையும் ஞானம் உள்ள பெண்களையும் அறிவு அந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய ஒரு பெண்கள் சொல்றாங்க, திருமணமான பெண்கள் எல்லார் வீட்லையும் கள்ளக்காதல் 1-2 இருக்க தானே செய்யுது, எல்லார் வீட்லையும் இருக்கு. ஸோ இதை நம்ம பார்த்து அந்த கும்பல் தாங்க இது. புரியுதா உங்களுக்கு? அந்த 2 நான் முதல்ல ஒரு உதாரணம் சொன்னேன்ல, ஒரு பெண்ணை தொட்டுட்டீங்கனாலே அவன் அவமானம் பார்த்து அவனை அடிக்கிறதோ இல்லை அவனை பற்றி இது பண்ணுறதோன்றது ஒரு வகை. இன்னொன்று என்னமா நடந்துச்சு, என்ன தேஞ்சா போச்சு அப்படின்ற மாதிரி மனநிலை இருக்கு பார்த்தீங்களா, அந்த கும்பல் தான் இதெல்லாம். இல்லை இதில் ஒரு பெண் பாதிக்கப்படுறாங்கிற கான்செப்ட் கூட அவங்களுக்கு அதை தாங்க, அதை எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்றதை பொறுத்தானங்க இருக்கு. அதான் நான் சொல்றேன், இந்த கும்பல் இப்படி எடுத்துக்கிற கும்பல் தாங்க இது போகாமே இருக்கு. விஜய்க்கு போதும் நம்ம என்ன நீ எடுத்துக்க அப்படின்ற கும்பல் தாங்க இதெல்லாம். இல்லை விஜய்க்கு புரிஞ்சிருக்கு நம்ம ரசிகர்கள் நம்ம என்ன இப்படிதான் இருப்பாங்க, இவங்களை எப்படி மெயின்டைன் பண்ணாதான் நம்ம வந்து வாழ முடியுன்றது தெரியும். இந்த கிறுக்கு பையங்களை வச்சு தான் நம்ம வாழ முடியுன்றது அப்படி போயிட்டு பார்ப்போம். அடுத்து விஜயோட மகனை தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. கடுங்கோபத்தில் இருக்கிறதா செய்தி வருது. சங்கீதா அடுத்து என்ன லீகலாக என்ன பண்ண போகிறாங்க, ப்ரெஸ் மீட் சந்திக்க போகிறாங்களா, என்ன
போன்ற பல்வேறு விஷயங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம் அடுத்த கட்டம் எப்படி போகுதுங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். நன்றி.